இதுக்கு ஒரு தீர்வே இல்லையாங்க. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுல லாக்அப் டெத் கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்ப ரீசெண்டா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல உள்ள திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய அஜித் குமார்ன்ற ஒரு சகோதரர் அங்க உள்ள ஒரு கோவில்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடந்த ஜூன் 27ஆம் தேதி நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவங்க அம்மா கூட அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த காரை அந்த கோவில் செக்யூரிட்டியா வேலை பார்த்த அஜித் குமார் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சகோதரர் அஜித் குமாரும் கார் கீயை வாங்கிட்டு வெளியே போயிருக்காரு. பட் அஜித் குமாருக்கு கார் ஓட்டி பழக்கம் இல்லாத காரணத்தால அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருந்த சில பேரோட உதவி மூலியமா அந்த காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிகிதாவும் கோவிலுக்குள்ள போய்கிட்டு திரும்ப அவங்களோட காருக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே கார்ல இருந்த 10 சவரன் நகையை காணா போகிட்டுன்னு சொல்லி அவங்களோட நகையை அஜித் குமார் தான் எடுத்திருப்பாருன்னு நிகிதா அஜித் குமார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உண்மை என்னன்னே தெரியாமலேயே அஜித் குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த விசாரணையும் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் விசாரணையில அஜித் குமார் இறந்து போய்கிட்டாருன்னு தகவல் வந்திருக்குது. அதுலயும் ரொம்பவும் கொடூரமான முறையில போலீஸ் அஜித் குமாரை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க. அஜித் குமாரை அடிச்சியே கொலை பண்ண அந்த 5-6 போலீஸுங்க மேல பெருசா எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வர மாட்டீங்களான்னு ஒரு பழங்குடியின பெண் நம்மள உலுக்கி கேட்கிற கேள்விதான். இத பத்தி வீடியோ பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்டிக் ஃபார் அஜித் குமார்.